Okay ma, இன்னைக்கு நம்ம product to sum and sum to product identities பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த 4 ஃபார்முலா நம்ம படித்தோம். இதை யூஸ் பண்ணி இன்னும் ஒரு 8 ஃபார்முலா நம்ம இதுலேருந்து டெரைவ் பண்ண போகிறோம். we are going to derive 8 formulas from this. இதுலேருந்து 8 ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம படித்த இந்த 4 ஃபார்முலா ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து product to sum. And sum to product. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் நம்ம படித்த அந்த 4 ஃபார்முலாஸ் முதல்ல எழுதிக்கலாம். நம்ம படித்த அந்த 4 ஃபார்முலாஸ் வந்து என்னென்னா, that is sin of a plus b. sin of a plus b is equal to sin a cos b plus cos a sin b. இது நம்பர் 1. அடுத்தது sin of a minus b is equal to sin a cos b minus cos a sin b. இது நம்பர் 2. And then cos of a plus b is equal to cos a cos b minus sin a sin b. இது நம்பர் 3. And then cos of a minus b is equal to cos a cos b plus sin a sin b. இது நம்பர் 4. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, we are going to add 1 and 2. 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 and 2 ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும், இந்த சைடில் cos a sin b மைனஸ் cos a sin b இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ இங்கே நமக்கு ஆட் பண்ணும்போது என்ன வரும், நமக்கு we'll get this as 2 sin a cos b இல்லையா. 2 sin a cos b is equal to, ஸோ இந்த சைடில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், we'll get it as sin of a plus b plus sin of a minus b. அப்போ from this sin a cos b, sin a cos b க்கு என்ன ஃபார்முலா, it is 1/2 into sin of a plus b plus sin of a minus b. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, இது வந்து ஒரு ஃபார்முலா. புரிஞ்சுதாமா? இந்த ஃபார்முலா வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷனில் கொடுத்தாங்கன்னா, இஃப் இட் இஸ் கிவன் இன் த ஃபார்ம் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், அப்போ அது அடிஷன் ஆர் சப்ராக்ஷனில் பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஃபார்முலா நமக்கு இன்டகிரேஷனில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா, இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணுவோம், 1லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணுவோம். 1 minus 2, 1லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ், இதுவும் மைனஸ், அண்ட் இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ இது கேன்சல் ஆகிடும், இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இது நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 2 cos a sin b. ஸோ 2 cos a sin b is equal to, ஸோ இங்கே என்ன வரும், சப்ராக்ட் பண்ணோன்னா sin of a plus b minus sin of a minus b. ஓகேவா, ஸோ அப்போ இதில் வந்து cos a sin b என்ன வரும், what will be cos a sin b, 1/2 into sin of a plus b minus sin of a minus b. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஃபார்முலா. ஸோ இதுதான் செகண்ட் ஃபார்முலா, இதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ண செகண்ட் ஃபார்முலா. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபார்முலா டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to add 3 and 4. 3யும் 4ஐயும் ஆட் பண்ண போகிறோம். இந்த 3யும் 4ம் இருக்குல்ல, இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 + 4. ஸோ 3யும் 4ம் ஆட் பண்ணால் என்ன ஆகும், இது ரெண்டு கேன்சல் ஆகிடும், இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். நமக்கு 2 cos a cos b is equal to cos of a plus b plus cos of a minus b வந்துடும். ஸோ இதில் வந்து 2 cos a cos b is equal to cos of a plus b plus cos of a minus b. அப்போ இதுலேருந்து cos a cos b என்ன வரும், what will be cos a cos b, this is 1/2 into cos of a plus b plus cos of a minus b. ஓகேவா, ஸோ இது வந்து தேர்ட் ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் ஃபார்முலா நம்பர் 3. அடுத்தது ஃபோர்த்து ஃபார்முலா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, we are going to subtract 4 minus 3. 4லேருந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 4லேருந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணுறோன்னா இது மைனஸ் இது. ஓகேவா, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு தான் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் ஆகிடும்.
இங்கே நமக்கு இது மைனஸ் இது ப்ளஸ்ன்னு ஆகிடும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் இது ப்ளஸ். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இப்போ இது ப்ளஸ் ப்ளஸ் இப்போ இது ரெண்டு ஆட் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா you'll get it as 2 sin A sin B is equal to cos of A minus B minus cos of A plus B. இதுக்கு மட்டும் மைனஸ் முதல்ல வரும். மற்ற மூணு ஃபார்முலாவுக்கும் ப்ளஸ் தான் முதல்ல வரும். புரியுதா? சைன் காஸ்ன்னு இருந்தால் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு வரும் 1/2 இன்ட்டு. அதே காஸ் சைன்னு இருந்தால் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு வரும். இதே காஸ்ன்னு இருந்ததுன்னா 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு வரும். ஆனால் அதே இது சைன்னு இருந்தால் இப்போ ஃப்ரம் திஸ் sin A sin B ன்னு வந்துச்சுன்னா அப்போ the formula is 1/2 into cos of A minus B minus cos of A plus B. So this is the formula. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு 4 ஃபார்முலா. ஸோ இந்த 4 ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டில் கொடுத்துட்டு சம்மில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ இந்த 4மே இட் இஸ் ப்ராடக்ட் டு சம் ஃபார்முலா. இந்த 4 ஃபார்முலாவுமே ப்ராடக்டில் கொடுத்தாங்கன்னா அப்போ சம்மில் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்மில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது இந்த 4. இப்போ அடுத்த 4 படிக்க போகிறோம். அது வந்து அடிஷன் ஆர் சப்ராக்ஷனில் கொடுத்தாங்கன்னா அப்போ ப்ராடக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அடிஷன் ஆர் சப்ராக்ஷனில் கொடுத்தாங்கன்னா அப்போ ப்ராடக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. தட் இஸ் சம் டு ப்ராடக்ட். சம் டு ப்ராடக்ட் அந்த ஃபார்முலா எப்படி எழுத போகிறோன்னா ஒன்றுமே இல்லை, சேம் இதே தான். ஆனால் இதில் என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஏக்கு பதிலாக நம்ம ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக சீனும் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக டீனும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தட் இஸ் சப்ஸ்டியூட் ஏ ப்ளஸ் பி as சி அண்ட் ஏ மைனஸ் பி as டி. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இப்போ இதுலேருந்து 2a is equal to c plus dன்னு வரும். அப்போ therefore a is equal to c plus d by 2ன்னு வந்துடும். இப்போ அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2b is equal to c minus dன்னு வரும். இப்போ therefore b is equal to c minus d by 2ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதே 4 ஃபார்முலாவில் இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக சீனும் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக டீனும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏ வந்து நமக்கு என்ன ஆயிடுது? சி ப்ளஸ் டி பை 2ன்னு ஆயிடுது. பி வந்து சி மைனஸ் டி பை 2ன்னு ஆயிடுது. சேம் இதே ஃபார்முலா தான் எழுத போகிறோம். இதே 4 ஃபார்முலா தான் நம்ம திரும்ப ஒருக்க எழுத போகிறோம். பட் இந்த 4லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏக்கு பதிலாக சி ப்ளஸ் டி பை 2னும் பிக்கு பதிலாக சி மைனஸ் டி பை 2னும் அண்ட் தென் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக சீனும் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக டீனும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த சப்ஸ்டியூஷன் எல்லாத்தையுமே நம்ம இதில் கொடுக்க போகிறோம். தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம் இல்லையா, இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். we are going to substitute give the substitution in this. இதில் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ இந்த 4 ஃபார்முலா நமக்கு எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ therefore இதுலேருந்து இப்போ நமக்கு என்ன வரும்? உங்களுக்கு sin c plus sin d is equal to 2 sin c plus d by 2 into c minus d by 2ன்னு வருமா? ஏன்னா ஏக்கு பதிலாக சி ப்ளஸ் டி பை 2, பிக்கு பதிலாக சி மைனஸ் டி பை 2 சப்ஸ்டியூட் பண்ணும். ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக சி அண்ட் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக டி. ஓகேவா? அப்போ therefore இதுலேருந்து நமக்கு இந்த 4 ஃபார்முலாவும் எப்படி நமக்கு கிடைக்கும்னா அப்போ therefore you can write these 4 formulas as sin c plus sin d is equal to 2 sin c plus d by 2 into cos c minus d by 2. இப்போ அதே மாதிரி sin c minus sin d is equal to 2 cos c plus d by 2 into sin c minus d by 2. இப்போ அதே மாதிரி cos c plus cos d is equal to 2 cos c plus d by 2 into sin c minus d by 2. இங்கே நமக்கு cos d minus cos c ன்னு வந்துடும். cos d minus cos c is equal to 2 sin c plus d by 2 into sin c minus d by 2. இப்படி எழுதலாம். ஆர் இதே ஃபார்முலாவை we can also write it like this. cos c minus cos d. இப்போ இந்த மைனஸ் சைன் எடுத்து இந்த பக்கம் கொடுத்துட போகிறேன். இந்த பக்கம் கொடுக்கும்போது நான் எப்படி பண்ண போகிறேன்னா I'm going to do it like this. 2 sin of c plus d by 2 into sin of d minus c by 2. We can also write it like this. இப்படியே எழுதலாம். இந்த மைனஸ் சைனை இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா sin of minus theta is minus sin theta இல்லையா, sin of minus theta is minus sin theta. ஸோ அது மாதிரி நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். ஸோ இந்த 8 ஃபார்முலாவை தான் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ சம்ஸ் போட போகிறோம். இந்த 8 ஃபார்முலாவும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8 ஃபார்முலாவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த ஃபஸ்ட்டு படித்த இந்த 4 ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம ட்ரிக்னாமெட்ரி இன்டெக்ரல் கால்குலஸில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். இது
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரிக்னாமெட்ரியில் படிக்கிற அத்தனை ஃபார்முலாஸுமே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நமக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போனீங்கனாலும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த 8 ஃபார்முலா தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஐடென்டிட்டி பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் ஐடென்டிட்டினா இதுவும் லைக் அ ஃபார்முலா. ஐடென்டிட்டி 3.15. ஸோ இது என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, we are going to prove that sin of 60 minus a into sin a into sin of 60 plus a is equal to 1/4 into sin 3a. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ப்ரூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப். ஸோ அதுக்கு let us consider the LHS. ஸோ LHS எடுத்துக்கலாம். இந்த LHS இப்படி எடுத்துக்கோம். sin of 60 minus a into sin of 60 plus a into sin a எடுத்துக்கலாம். ஓகேவா? புக்கில் வந்து உங்களுக்கு இதுக்கு நமக்கு இது இந்த சைன் ஆஃப் இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் sin of a plus b into sin of a minus b. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, I am going to use this formula. That is, இது ஒரு ஃபார்முலா படித்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். sin of a plus b into sin of a minus b. இது ஒரு ஃபார்முலா படித்தோம், which is equal to sin square a minus sin square b. இது வந்து அந்த எக்ஸசைஸ் 3.4ல் சம் 17th சம்மாவோ என்னவோ இருந்தது. அது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். நான் அது நடத்தும் போதே சொன்னேன், அது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். ஏன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டால் இது ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இந்த இது தட் இஸ் எக்ஸசைஸ் 3.4ல் 17th சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷனை தான் ஃபார்முலான்னு சொன்னேன் நான். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ sin of a plus b into sin of a minus b is equal to sin square a minus sin square b. ஸோ இந்த ஃபார்முலா இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். let us use this formula here. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இப்போ you'll get this as, இப்போ இங்கே ஏக்கு பதிலாக 60 இருக்குது, பிக்கு பதிலாக ஏ இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? sin square 60 degree minus sin square a into sin aன்னு வந்துடும். sin square 60 degreeன்றது என்ன? sin 60 degree √3/2. இப்போ sin square 60 degree 3/4 minus sin square a into sin a. இப்போ என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுத்துருவோம். கூடவே இந்த sin a வால் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். எல்சிஎம் 4. ஸோ அப்போ என்ன வரும்? sin a வால் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 sin a minus 4 sin cube aன்னு வந்துடும். நம்ம ஆல்ரெடி படித்தோம் 3 sin a minus 4 sin cube a தான் என்னன்னு சொன்னோம்? sin 3aன்னு சொன்னோம். அப்போ இதை கேன் வி ரைட் இட் as sin 3a divided by 4ன்னு சொல்லலாமா? ஆர் which is 1/4 into sin 3a. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. புரியுதாம்மா? இந்த மெத்தட் போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஸோ you'll get it as 1/4 into sin 3aன்னு வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். sin of a plus b into sin of a minus b, which is sin square a minus sin square b. அப்போ இங்கே sin square 60 minus sin square aன்னு வந்துடுது. ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா, you'll get it as 3/4 minus sin square aன்னு வந்துடும். உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 sin a minus 4 sin cube aன்னு வந்துடும். எல்சிஎம் எடுத்தோம்னா அப்புறம் மேலே it is of the form sin 3a. sin 3aக்கு இதான ஃபார்முலா 3 sin a minus 4 sin cube a. அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். அப்போ 1/4 into sin 3aன்னு வந்துடுது. அப்போ therefore which is equal to RHS. அப்போ from this we can say that sin of 60 minus a into sin a into sin of 60 plus a is equal to 1/4 into sin 3a. ஸோ இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் நம்ம சம்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த இதுலேயே ஐடென்டிட்டி 3.16 இதே இது காஸ்டில் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஐடென்டிட்டி 3.16. ஸோ இதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, cos of 60 minus a into cos a into cos of 60 plus a is equal to 1/4 into cos 3a ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ப்ரூவ். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அகெயின் இதுக்கு LHS எடுத்துக்கோம். ஸோ the LHS given here is cos of 60 minus a
into cos of 60 plus a into cos a ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு again cos of a plus b into cos of a minus b அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். cos of a plus b into cos of a minus b. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, இதுக்கு நம்ம ரெண்டு ஃபார்முலா படித்தோம். ஒன்று cos square a minus sin square b, அல்லது இன்னொரு ஃபார்முலா என்ன படித்தோம், sin square b minus cos square b minus sin square a. cos square a minus sin square b ன்னு எழுதலாம், அல்லது cos square b minus sin square a ன்னு எழுதலாம். ஓகேவா, ரெண்டுத்துல எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் எனி ஒன் ஆஃப் தீஸ். ஓகேவா, ஸோ அப்போ தேர்ஃபோர் இதை நம்ம எப்படி எழுத போகிறோன்னா, இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், cos square b minus sin square a. ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஸோ திஸ் இஸ் cos square b minus sin square a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பிங்கிறது வந்து என்னது, இட் இஸ் a. ஏங்கிறது 60 டிகிரி. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், cos square a minus sin square 60 into cos a ன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ sin square 60 வேல்யூ என்ன, வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். cos a வால் உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், cos cube a minus cos a into sin square 60 வந்து it is 3/4. இப்போ LCM இருக்கும். ஸோ LCM is 4. மேலே என்ன வரும், 4 cos cube a minus 3 cos a ன்னு வந்துடும். 4 cos cube a minus 3 cos a is cos 3a. So, அப்போ cos 3a divided by 4, or which is 1/4 into cos 3a ன்னு வந்துடும். அப்போ from this, which is equal to RHS. அப்போ from this we can say that cos of 60 minus a into cos a into cos of 60 plus a is equal to 1/4 into cos 3a. இதுவும் ஒரு ஃபார்முலா. ஓகேவா, அடுத்தது மூணாவது ஒன்று என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, தேர்ட் ஐடென்டிட்டி 3.17ல டேனில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, சேம் ஃபார்முலா. ஓகேவா, ஸோ இட் இஸ் ஐடென்டிட்டி 3.17. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, tan of 60 minus a into tan a into tan of 60 plus a is equal to, இது நமக்கு tan 3a ன்னு ப்ரூவ் பண்ணணும். this we have to prove it as tan 3a. 1/4 வராது, tan 3a ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். how to prove this, இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு let us consider the LHS எடுத்துக்கலாம். ஸோ இங்கே LHS வந்து it is tan of 60 minus a into tan a into tan of 60 plus a. then LHS. இப்போ இதை sin by cosல எழுதிக்கலாம். இந்த tan of 60 minus a எப்படி எழுதலாம், sin of 60 minus a. அதுமாதிரி இது நம்ம sin a, இங்கே இது sin of 60 plus a divided by கீழே என்ன வரும், cos of 60 minus a into cos a into cos of 60 plus a. ஸோ இப்போ இது மேலே இருக்க நியூமரேட்டருக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1/4 into sin 3a சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னு சொன்னோம், ப்ளஸ் 1/4 into sin 3a சொன்னோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ டினாமினேட்டருக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 1/4 into cos 3a. ஸோ 1/4 கேன்சல் ஆகிடும். sin 3a by cos 3a which is tan 3a வந்து ஓகேவா, which is equal to RHS. புரிஞ்சுதாமா, ஸோ இதுவும் ஒரு ஃபார்முலா, இதுவும் ஃபார்முலா, தட் இஸ் tan of 60 minus a into tan a into tan of 60 plus a is equal to tan 3a. ஸோ இதுவும் ஒரு ஃபார்முலா, this is also a formula. புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா, இந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடலாம். இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் போடலாம். let us work out the example sums. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் 3.33. example 3.33 express each of the following product as a sum or difference. ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையுமே sum or difference, addition or subtraction ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. அந்தந்த அப்ராப்ரேட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ எக்ஸாம்பிள் 3.33. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, sin 40 into cos 30. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் sin a cos b. sin a cos b க்கு என்ன ஃபார்முலா படித்தோம், 1/2 into sin of a plus b
plus sin of a minus b. இதான ஃபார்முலா படித்தோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபார்முலா எழுதி எழுதுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இட் இஸ் 1/2 into sin of 40 plus 30 plus sin of 40 minus 30. So which is equal to 1/2 into, so it is sin 70 plus sin 10. பாருங்க, இப்போ மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்டில் இருக்கிறத நம்ம அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம், அடிஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான், இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணாலே போதும். புரியுதா? இந்த சம்ஸ் எல்லாம் நமக்கு இன்டகிரேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதோட பேஸ் இது, அதனால தான் இங்கே இனிமேல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது எக்ஸாமுக்கு வருமா அப்படியெல்லாம் யோசிக்காதுங்க. இது வந்து எக்ஸாமுக்கு இது டைரெக்டாக வருதோ இல்லையோ, இதே மாதிரி இருக்க இன்டகிரேஷன் சம்ஸ் வரும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? cos 110 degree into sin 55 degree. ஸோ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குது? திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் cos a sin b. ஸோ cos a sin b க்கு என்ன ஃபார்மில் படித்தோம்? 1/2 into sin of a plus b minus sin of a minus b. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ therefore this is equal to 1/2 into sin of a plus b, that is 110 plus 55 minus sin of 110 minus 55, which is equal to 1/2 into, so it is sin of 110 plus 55 வந்து நமக்கு என்ன வரும்? It is sin 165 degrees minus sin 55 degrees. அவ்வளோதான், இதோட விட்டுறணும், வேறு எதுவும் சிம்பிளிஃபைலாம் பண்ணக்கூடாது. அதுமாதிரி இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 1/2 வந்து 70 10 கேன்சல் பண்ணக்கூடாது. புரியுதா? இது கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வேல்யூ, இது ஆங்கிள், ரெண்டையும் கேன்சல் பண்ணக்கூடாது. இது வேல்யூ, இது ஆங்கிள், ரெண்டையும் கேன்சல் பண்ணக்கூடாது. பண்ணால் தப்பு தான் போடுவாங்க, ஒரு மார்க் கூட தரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ வி ஹவ் எக்ஸ்பிரஸ்ட் இட் ஆஸ் அன் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்ம். அடுத்து தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? sin x/2 into cos 3x/2. So this is of the form sin a cos b. So sin a cos b க்கு என்ன ஃபார்முலா? 1/2 into sin of a plus b plus sin of a minus b, which is equal to 1/2 into sin of a என்னது? x/2 plus 3x/2 plus sin of x/2 minus 3x/2. ஓகேவா? அப்போ which is equal to 1/2 into, ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணுவோம், பேஸ் வந்து ரெண்டுத்துக்கு 2 தான். ஸோ டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டர், நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? sin of 4x/2ன்னு வந்துடும். இங்கே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? sin of minus 2x/2ன்னு வந்துடும். Now we know that sin of minus theta is minus sin theta. Sin of minus theta is minus sin theta. So இந்த மைனஸ் எங்கள் வெளியில் கொடுத்துருவோம். So it is 1/2 into sin 2x minus sin x ன்னு வந்துடும். இந்த 2 cancel ஆகிட்டு you'll get it as sin x. மைனஸை நம்ம minus sin theta ன்னு எழுதிட்டோம். ஓகேவா? So we have expressed this in the subtraction form. Subtraction formல எழுதிட்டோம். ஓகேவாம்மா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.34. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். Express each of the following sum or difference as a product. ஸோ அடிஷன் ஆர் சப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம ப்ராடக்டில் எழுதணும், மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். இப்போ முதல்ல நம்ம கொடுத்தது மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம அடிஷன் ஆர் சப்ராக்ஷனில் எழுதணும். இப்போ அடிஷன் ஆர் சப்ராக்ஷனில் கொடுத்துருவாங்க, அதை நம்ம ப்ராடக்டில் எழுதணும். we have to write it as a product. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin 50 ப்ளஸ் sin 20. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா sin c ப்ளஸ் sin d. sin c ப்ளஸ் sin dக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 2 sin c ப்ளஸ் d/2 into cos c மைனஸ் d/2. இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து திரும்ப 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 ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணுமா, அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும். ஒன்ஸ் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா, உங்களோட பெர்மனெண்ட் மெமரியில் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா, எப்போ எத்தனை வருஷம் கழித்து கேட்டாலும் இதெல்லாம் மறக்கவே மறக்காது, கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ அதனால் இதெல்லாம் திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே சிக்கு பதிலாக 50 டிகிரி, டிக்கு பதிலாக 20 டிகிரின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 2 sin of 50 plus 20 divided by 2 into cos of 50 minus 20 divided by 2. So which is equal to 2 into sin of, so இது 70/2. 70/2 is 35
into cos of, so இது வந்து நமக்கு என்ன வரும் 30/2 which is 15 degrees வந்து ஓகேவா. ஸோ it is sin 35 into cos 15. பாருங்கள் addition or subtractionல கொடுத்ததை நம்ம மல்டிப்ளிகேஷனில் எழுதிட்டோம். we have written as a product எழுதிட்டோம். அடுத்து செகண்ட் ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, cos 6 theta plus cos 2 theta. So this is of the form cos c plus cos d. So இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், 2 cos c plus d by 2 into cos c minus d, sorry ஆமாம், into cos c minus d by 2. ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ therefore இங்கே என்ன வரும், 2 cos of 6 theta plus 2 theta divided by 2 into cos of 6 theta minus 2 theta divided by 2. இப்போ which is equal to 2 into, ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 8 theta by 2 which is cos 4 theta into cos of, ஸோ இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா will get it as 4 theta by 2 which is 2 theta. we have expressed it as a ப்ராடக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம். இந்த 2 உள்ளெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுமாதிரி இந்த 2வையும் கேன்சல் பண்ண முடியாது. we cannot cancel these 2 2s. இது ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியாது, அது ஞாபகம் வச்சுக்கணும். கேன்சல் பண்ணிங்கன்னா தப்பு தான், ஏன்னா இது ஆங்கிள் இது வேல்யூ ரெண்டையும் கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.34லே தேர்டு சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, cos of 3x by 2 into cos of, sorry, minus cos of 9x by 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ this is of the form cos c minus cos d. cos c minus cos d க்கு என்ன ஃபார்முலா படித்தோம் ஞாபகம் இருக்கா, இது வந்து it is 2 sin c plus d by 2. ஆர் இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம், cos d minus cos c இப்படி எடுத்துக்கலாம். you can also take it in this way, cos d minus cos c. இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், 2 sin c plus d by 2 into sin c minus d by 2. இது ஒன்று எடுத்தோம். இப்போ இது வந்து இது c இது dன்னு எடுத்திங்கன்னா இங்கே d minus cன்னு எழுதணும், இங்கே மாற்றி போடணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எழுதணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். which is equal to 2 sin 3x by 2 plus 9x by 2 divided by 2. ரெண்டு தடவை by 2 வரும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. into sin of 3x by 2, சரி இங்கே வந்து d வந்து 9x இல்லையா, ஸோ 9x by 2 minus 3x by 2 divided by 2ன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ which is equal to, திரும்பவும் சொல்கிறேன், இந்த 2 கேன்சல் பண்ணக்கூடாது, இது ஆங்கிள் இது வேல்யூ. ஸோ it is 2 into sin of, ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், will get it as 12 by 2 or 12x by 4ன்னு வந்துடும். அதுமாதிரி இங்கே சப்ராக்ட் பண்ணோன்னா 9x minus 3x வந்து 6x, ஸோ 6x by 4ன்னு வந்துடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ it is 2 into sin of, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3x into sin of, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா it is 3x by 2. ஸோ it is 2 sin 3x into sin 3x by 2. ஸோ this is the answer. புரிஞ்சுதா, நம்ம addition or subtractionல கொடுத்ததை நம்ம ப்ராடக்டாக எழுதிட்டோம். we have written it in terms of மல்டிப்ளிகேஷனில் எழுதிட்டோம். இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் 3.35. ஸோ இது போடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3.35 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, find the value of sin 34 plus cos 64 minus cos 4 degree. ஸோ இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ let us consider this, that is sin 34 plus cos 64 minus cos 4 degree. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டுத்துக்கும் we are going to use the formula cos c minus cos d. cos c minus cos d formalize பண்ண போகிறோம். ஸோ cos c minus cos d formalize பண்ணால் என்ன பண்ணுறோம், நமக்கு it will be sin 34 plus 2 into sin of c plus d by 2, that is 64 plus 4 divided by 2 into cos of, sin of d minus c by 2, so 4 minus 64